ஏவன் இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அப்டேட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையாக விண்டோஸ் 10 அப்டேட்டை ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா விண்டோஸ் நிறுவனமே சொல்லியிருக்கு. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, பர்சனலைசிங் செட்டிங்னு இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இதில் தீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தீம்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அது அன்செக்கில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் சர்வீஸை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அப்டேட் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. இது மேனுவல்னு இருக்கும், இதை டிசபிள் கொண்டு வந்துருங்க. டிசபிள் கொண்டு வந்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட இன்டர்நெட் அதிகமாக 2 MB 3 MB ஸ்பீட் எடுக்குது அப்படின்னாக்க அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் சேஞ்ச் ப்ரோக்ராம் டைட்டிலில் பாருங்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் விண்டோஸ் அப்டேட்டுன்னு ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.